ஒரு டெக்னிக்கல் வீடியோவில் வந்திருக்கோம். டெக்னிக்கல் வீடியோவில் வந்து i5 9th ஜெனரேஷனில் இருக்கிற பிசியில் இந்த SSD ஹார்ட் டிஸ்கை பார்ட்டிஷன் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பிசியில் தான் நம்ம வந்து அந்த SSD பார்ட்டிஷன் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஸோ இது சாதாரண பிசி மட்டும் இல்லைங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க கேமிங் பிசி. வாவ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம SSD மாட்ட போகும்போது சைடில் ஒரு கேபினெட் டோர் இருக்கும். அந்த டோரை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ SSD மாட்டுறதுக்கு அவனே ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ இதை நம்ம கழட்டி ஆகணும். இது வந்து கழட்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 ஹோல் இருக்கு இல்லையா, இந்த 4 ஹோலை தான் இப்போ நம்ம அந்த SSDயை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த 512 GB SATA SSD ஹார்ட் டிஸ்க்கு. இதுதான் நம்ம இதில் இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஹார்ட் டிஸ்க்லேயே உங்களுக்கு ஹிண்ட் இருக்கும். பார்த்தீங்கன்னா 4 கார்னர் வந்து ஸ்க்ரூ வந்து மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 4 கார்னரை தான் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். உங்கள் பிளேட்டை இப்படி வச்சுட்டு அப்படியே எடுத்துன்னு வந்து இந்த 4 கார்னர் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். கீழே வந்து அப்படியே திருப்பிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ ஹோலு க்ளீனாக தெரியும். அங்கே வந்து ஸ்க்ரூ பண்ண வேண்டியது தான். இப்படி தான் நம்ம அந்த பிளேட்டை வச்சு SSDயை வந்து ஸ்க்ரூ வந்து மவுண்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்க்ரூ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பவர் கேபிள் போட்டு அடுத்தது மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ பவர் கேபிள் பொறுத்த வரைக்கும்னா SATAவில் பொறுத்த வரைக்கும் இந்த மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்லையும் நம்மளுக்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கேபிள் இன்சர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் SATA டேட்டா கேபிளை இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டையும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது மேலே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரூவை மவுண்ட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ SSD வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சைட் பேனல் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்ட்டிஷன் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து என்னோட பென்ட்ரைவ் எடுத்துக்கிட்டேன். ஸோ Windows 10 ட்ரைன் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். எப்படி பென்ட்ரைவ்ல நீங்களாம் OS போகிறீங்க அப்படி கேட்டிங்கன்னா அதுக்காக நான் ஒரு ஷார்ட் வீடியோ தனியாக மேக் பண்ணி போகிறேன். ஸோ முதல்ல வாங்க OS இன்ஸ்டால் பண்ணிடுவோம். மதர் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வந்து பிசியை வந்து ஆன் பண்ணணும். நீங்கள் வந்து பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் ரன் ஆகும்போது உள்ளே வந்து பூட்டபிள் ஆட்டோமேட்டிக்காக உள்ளேருந்து ஓஎஸ்க்கு போயிடும். ஸோ இப்போ நம்ம வந்து இது வந்து நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா பார்ட்டிஷன் வைஸ் நம்ம பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. இன்ஸ்டால் ஒன் கேட்கும், இன்ஸ்டால் ஒன் கொடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 30 days ட்ரையல் வெர்ஷன் இருக்கிறதால எங்ககிட்ட கீ இல்லை. ஸோ கீ வேணால் நீங்கள் ஆன்லைனில் தான் வாங்கணும். ஸோ Windows 10 Pro போடுறோம். போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அக்செப்ட் த லைசன்ஸ் கேட்கும், லைசன்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் விண்டோஸ் அண்ட் கீப் ஃபைல் செட்டிங்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் கேட்கும். கஸ்டம் இன்ஸ்டால் விண்டோஸ் ஒன்லி அட்வான்ஸ்னு கேட்கும். ஸோ நம்ம வந்து இன்ஸ்டால் ஒன்லி அட்வான்ஸில் தான் கொடுக்கணும். ஸோ 476 GB இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து 2 பார்ட்டிஷனாக பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா நியூன்னு கொடுத்துருங்க. நியூவை கொடுத்துட்டு இதை வந்து பேக் பேஸ் தட்டுங்க. பேக் பேஸ் எம்பி ஆச்சா. இப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 250 GB போடுறேன். இது அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்தா ஓகே கேட்கும். வந்துச்சு பாருங்க 244. ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து 250 கொடுத்தால 244 தான் வந்தது. பாக்கி வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பேஸுக்காக அது நம்ம வந்து எடுத்துக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அப்படியே கிரியேட் நியூ கொடுத்துருங்க. அப்படியே அப்ளை கொடுத்துருங்க. முடிஞ்சுது. ஸோ 1 244 1 232. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து
244 GB 230 GB ரெண்டு பார்ட்டிஷனாக நான் பிரிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்ட்டிஷன் 3 இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சி. ஸோ அதில் வந்து நான் இப்போ ஓஎஸ் வந்து ஏற்ற போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஹார்ட் டிஸ்க்கும் SSD ஹார்ட் டிஸ்க்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் கேட்பீங்க. ஸோ SSD ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டால் பண்ணல பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக போகும். நார்மல் இதோட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது முடிய போகுது. இப்போ இது முடிஞ்சோடனே ரீஸ்டார்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது விண்டோஸ்குள்ளே வந்து பூட் ஆகி உள்ளே போகும். ஸோ ரீஸ்டார்ட் ஆகிட்டு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா கெட்டிங் ரெடின்னு வரும். ஸோ கெட்டிங் ரெடி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து விண்டோஸ் வந்து ப்ராசஸ் ஆக போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் தேவையில்லை. இப்போ நம்ம பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் ஏன் பென்ட்ரைவ் ரீசன் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹார்ட் டிஸ்கில் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பென்ட்ரைவ் தேவையில்லை. ஸ்டேட்லாம் கேட்கும், யுனைடெட் ஸ்டேட்டே கொடுங்க. எஸ்ஸு, இங்கிலீஷு. ஸோ லாங்குவேஜ் உங்கள் ப்ரிஃபர் லாங்குவேஜ் என்னன்னு அது பார்த்துக்கலாம். நம்ம எங்களோட ப்ரிஃபர் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் இந்தியா. கீபோர்ட் லேஅவுட்லாம் வேணான்னு கேட்கும், எல்லாம் ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸோ இன்டர்நெட் இருக்கான்னு கேட்குது. ஸோ இன்டர்நெட் இருந்தால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கனெக்ட் பண்ணனா நீங்கள் விண்டோஸ் வந்து ஆக்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ட்ரையல் வெர்ஷனில் வேணா ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கனெக்ட் நோ பண்ணால் நேராக இன்டர்நெட் தான் போவோம். ஸோ கண்டினியூ வித் லிமிடெட் செட்டப்னு கேட்குது. ஸோ அதை நம்ம வந்து கிளிக் பண்ணணும். அடுத்தது யூசர் நேம் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான யூசர் நேம் கொடுத்துருங்க. ஸோ நாங்கள் வந்து டெக்னிக்கலில் வந்து நாங்கள் ஒரு பேர் வச்சுருக்கோம், சர்வர்னு சொல்லிட்டு. ஸோ அதை சர்வரே வச்சிடுறேன். பாஸ்வேர்ட் தேவையில்லை. ஸோ இது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே வந்து ப்ரைவசிலாம் கரெக்டாக இருக்கான்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து அக்செப்ட் கொடுத்துட்டு உள்ளே போயிடுங்க. லெட் கரெக்டாக ஹெல்ப் யூ கெட் திங்ஸ் டன்னு கேட்கும். ஸோ இது வந்து ஆன்லைனுக்கு இன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ நாட் நோ கொடுத்துருங்க. இப்போ பார்த்தா ஹாய்னு வந்துருச்சு. ஹாய்னு வந்துச்சுன்னா உள்ளே வந்து விண்டோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக. இப்போ உள்ளே வந்து டெஸ்க்டாப் மோடுக்கு இப்போது பூட் ஆகிட்டு இருக்கு. அதே மெசேஜ் காட்டிடும் டோன்ட் டர்ன் ஆஃப் யுவர் பிசின்னு. ஸோ அது வரைக்கும் பிசி நீங்கள் வந்து ஆஃப் பண்ண வேணாம். ஓகே, ஆல்மோஸ்ட் தேர். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, அவ்வளோதாங்க, விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ இதில் நீங்கள் போய் பர்சனலைஸில் போய்ட்டு ஸோ தீம்ஸில் வந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டெஸ்க்டாப் ஐகான் செட்டிங்ஸில் போய்ட்டு மை கம்ப்யூட்டர் யூசர் பேஸ்லாம் வெளியே கொண்டு வந்துடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிடணும். நாம் வந்து 2 டிரைவில் காட்டணும். ஆக்சுவலாக பார்ட்டிஷன் பண்ணும்போது 2 டிரைவ் வந்துச்சு. ஸோ இப்போ ஒன்று தான் இருக்குது. அதே ஒன்று இருக்குன்னா ஒன்று ஃபார்மட் ஆகி வந்ததால் ஒன்று வந்து ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்னொன்று வந்து நம்ம வந்து அங்கே வந்து மேனுவலாக ஃபார்மட் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம வந்து ஃபார்மட் பண்ணலை. ஸோ ஃபார்மட் பண்ணாத பட்சத்தில் அது எங்கேருந்து எடுக்கணும்னா மை கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணுங்கள், மேனேஜ் போங்க. கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் டிரைவ் லெட்டர் பேத்துன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆடு கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கனாலே போதும். ஓகேவா? இப்போது நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மை கம்ப்யூட்டரில் போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது வந்து ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார்மட் கொடுங்க. குயிக் ஃபார்மட் ஆப்ஷனில் தான் இருக்கும், அதுவே இருக்கும். இல்லைனா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான், டன், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதாங்க. இது தாங்க நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் விண்டோஸ் 10 ப்ராசஸ். இது முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு ரிலேட்டடான சாஃப்ட்வேர் எது வேணுமோ அதை நீங்கள் வந்து போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்னிக்கல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நாள் ஒரு டெக்னிக்கல் வீடியோ நான் உங்களை பார்க்குறேன்.